இப்போ 3 சிங்கம், ஒரு பறவை, ஒரு பப்பன் குரங்கு இந்த 5 பேரும் சேர்ந்து அந்த பசுமையான வனப்பகுதியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போற வழியில டாக்கா சிங்கம் அந்த பெண் சிங்கத்தை லவ் பண்றதா முபாசா சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. அதற்கு முபாசா அந்த பெண் சிங்கத்துக்கிட்ட போய் டாக்காவை பேச சொல்லி ஐடியா கொடுக்குது. டாக்காவும் பெண் சிங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ பெரிய யானை கூட்டம் அந்த பக்கமா போயிட்டு இருக்கு. கூடவே வந்த பறவை வேற்று சிங்கங்கள் நம்மளை கொல்ல வந்துட்டாங்கன்னு தகவல் சொல்லுது. உடனே முபாசா சிங்கம் யானைங்க கிட்ட உதவி செய்யும்படி கேட்குது. ஆனா எந்த யானையும் காது கொடுத்து அதை கேட்கவே இல்லை. பெண் சிங்கம் அங்கிருந்த ஒரு மரத்து மேலே ஏறி தேன்கூட்டை களைச்சி விட்டுருது. உடனே யானைகள் எல்லாம் ஆக்ரோஷமாக ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. அதில் வேற்று சிங்க கூட்டம் வர பாதை உடஞ்சி விழுந்துருது. அதனால கெட்ட சிங்கங்கள் அங்கிருந்து போயிடுது. அதே நேரம் மரத்தில் இருந்த பெண் சிங்கம் யானை கூட்டத்துக்கு நடுவில் விழுந்துருது. அதை பார்த்த முபாசா சிங்கம் பெண் சிங்கத்தை காப்பாத்துது. ஒரு வழியா யானை கூட்டம் போயிருது. மயக்கத்தில் இருந்த பெண் சிங்கம் எந்திரிச்சு யாரு என்ன காப்பாத்துனதுன்னு கேட்குது.